இரண்டாவது முறையாக பிரதமராக இன்று மாலை பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. பிரம்மாண்ட நிகழ்வுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஏற்பாடுகள் தயார். பிரதமர் மோடி பதவியேற்பு நிகழ்ச்சியில் 7 நாடுகளின் தலைவர்கள் உட்பட 8000 சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்கின்றனர். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் டெல்லி வருகை. புதிய அரசு பதவியேற்க உள்ள நிலையில் டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். குடியரசுத் தலைவர் மாளிகையை சுற்றி 2500 போலீசார் குவிப்பு. நீட் தேர்வு வேண்டாம் என கூறும் மாநிலங்களுக்கு விலக்களிக்க வலியுறுத்தி திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பலவீனமான பாஜக அரசை செயல்பட வைக்க வேண்டிய கடமை திமுக எம்பிக்களுக்கு இருப்பதாக மு.க. ஸ்டாலின் பேச்சு. பெரும்பான்மை மட்டுமல்ல, ஆட்சி அமைக்க தேவையான அளவுக்கு செல்வாக்கை கூட பாஜகவால் அடைய முடியல. இந்த சூழல்ல நாம தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் உறுதி எடுத்து வச்சு வாதாடணும். நீட் தேர்வில் எந்த குளறுபடியும் இல்லை என தேசிய தேர்வு முகமை விளக்கம். மாணவர்களின் புகார் குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பு. அரசு துறைகளில் காலியாக உள்ள 6244 பணியிடங்களை நிரப்ப இன்று குரூப் 4 தேர்வு. தமிழகம் முழுவதும் உள்ள 1247 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி ஒருமனதாக தேர்வு. தன்னை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்த மோடி அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் தோல்வியடைந்து விட்டதாக பேச்சு. மக்களவை காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம். தமிழ்நாட்டில் அண்ணாமலை, தமிழிசை, எல் முருகன் ஆகியோர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு. 3 பேரின் பெயர்களையும் பாஜக தலைமை இறுதி செய்துள்ளதாக தகவல். தென் மாநிலங்களைச் சேர்ந்த 14 பேர் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்களாக வாய்ப்பு. ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, பியூஷ் கோயல் ஆகியோர் மத்திய அமைச்சர்களாக தொடர்வார்கள் என தகவல். மக்களவைத் தேர்தலில் திமுக பாஜகவை விட அதிமுகவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பாஜக பிரிந்து சென்றதால் அதிமுகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்ததாகவும் விளக்கம். 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு. 6.32% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கு. பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. எஸ்பி வேலுமணியுடன் கருத்து வேறுபாடு என வெளியான செய்திக்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. திட்டமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி என சாடல். செய்திகளை ஊடகங்கள் கேட்கறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும். வேணுமென்ற திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வரணும். ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகினார் முன்னாள் எம்எல்ஏ ஜே.சி.டி. பிரபாகர். புகழேந்தி, கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோருடன் இணைந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கம். அதிமுகவின் தலைவராக யார் வேண்டுமானாலும் வரலாம். ஒரு குடும்பத்தின் பிடியில் சென்றுவிடக்கூடாது என ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் வலியுறுத்தல். பாஜக கூட்டணியை அதிமுக நிராகரித்ததற்கு உட்கட்சி பிரச்சனையே காரணம் என ராமஸ்ரீனிவாசன் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமிக்கு தவறான ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாகவும் கருத்து. தேர்தலில் போட்டியிட்ட 8 ஆண்டுகளுக்குள் மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றுவிட்டதாக சீமான் பெருமிதம். 2026 ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் எனவும் நம்பிக்கை. கோவையில் தாயை பிரிந்த குட்டி யானையை முதுமலை முகாமிற்கு அனுப்பிய வனத்துறை. தாய் யானை கைவிட்ட நிலையில் வேறு யானைகளுடன் சேர்க்கும் முயற்சியும் பலனளிக்காததால் நடவடிக்கை.
நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி 3வது முறையாக இன்று பதவியேற்க உள்ளார். தலைநகர் டெல்லி பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகை மின்னொளி அலங்காரங்களால் ஜொலிக்கிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக 240 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதையடுத்து இன்று பிரதமர் பதவியேற்பு விழா அறிவிக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடந்து முடிந்துள்ளன. பிரதமர் பதவியேற்பு விழாவில் 8000த்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இதில் கலந்து கொள்ள அழைப்புகளை ஏற்றுக்கொண்டுள்ளனர். தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு தலைவர்கள் தங்கும் முக்கிய சொகுசு ஹோட்டல்கள் பலத்த பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. பிரதமர் பதவியேற்பு நிகழ்வின் போது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக டெல்லியில் பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தலைநகர் முழுவதும் 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையை சுற்றிலும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை பாதுகாப்பதற்காகவும் 5 கம்பெனி துணை ராணுவப் படைகள், NSG கமாண்டோக்கள் மற்றும் துப்பாக்கி சுடும் வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். ட்ரோன்கள் மூலம் டெல்லி தலைநகரம் கண்காணிக்கப்படுகிறது. பதவியேற்பு விழா நடைபெறும் இடத்தைச் சுற்றி சுமார் 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியை கண்காணிக்க 500க்கும் மேற்பட்ட CCTVக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மத்திய டெல்லிக்கு செல்லும் பல சாலைகள் இன்று மூடப்படலாம் அல்லது போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படலாம் என்றும் தெரியவந்துள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக சுமார் 1100 போக்குவரத்து காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெல்லியில் இன்றும் நாளையும் பாராகிளைடர்கள், மைக்ரோலைட் விமானங்கள், ரிமோட் பைலட் விமானங்கள், ஏர் பலூன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இரவு 7:15 மணிக்கு விழா தொடங்கியதும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நரேந்திர மோடி பிரதமராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். பதவியேற்பு விழாவிற்கு பிறகு விருந்தினர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை சமையல் அறையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு உணவுகள் விருந்தளிக்கப்படும். இதனிடையே பதவியேற்பு விழாவிற்கான அழைப்பிதழ்கள் இன்னும் வரவில்லை என்று முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. அதேபோல் அழைப்பு விடுக்கப்பட்டாலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார்.